சொன்னேன், இந்த மாதிரி வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு மனசுக்கே திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 மாதம் வந்து வெயிட்டை செக் பண்ணாமல் விட்டதுனால தான் எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 2-3 கிலோ வெயிட் போட்டுருச்சு. டெய்லியும் தூங்கி எழுந்துச்சு இந்த மாதிரி வெயிட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம வெயிட்டை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்குவோம். ஸ்டார்டிங்கில் 73 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 63 கிலோ இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இப்போ வந்து 68 கிலோவில் இருக்கிறேன். ஒரு 5 கிலோ கூடணும் அப்படின்னா 73க்கு வந்துடுவேன். ஒரு 5 கிலோ குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து 63க்கு வந்துடுவேன். வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா என்னுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுது. அதே போல் ரொம்ப சீக்கிரமாகவும் என்னோட உடம்பு வந்து வெயிட்டும் போட்டுருது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி அதுக்கப்புறம் உடம்பை வந்து குறைச்சி வச்சா திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படத்தெல்லாம் சாப்பிட்டா உடனே புஷ்ஷுன்னு உடம்பு வெயிட் போட்டுருது. வெயிட்டை குறைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு அது கூட அவரைப்பருப்பு குழம்பு வச்சுட்டு மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, அதை பொரியல் செஞ்சுட்டு பீக்கங்காய் பொரியல் செஞ்சுட்டேன். இந்த கஞ்சி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜெய்குட்டிக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஏன்னா நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்லேயே இருப்போம். மீதி 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சிலாம் விருப்பம் கிடையாது.